12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.8இல் 5ஆம் கணக்கு பார்க்கலாம். வருடத்திற்கு 5% தொடர் கூட்டு வட்டி வீதத்தில் ஒருவர் ரூ. 10,000 வங்கி கணக்கில் முதலீடு செய்கிறார். 18 மாதங்களுக்கு பின்னர் அவர் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஒருவர் முதலீடு செய்யக்கூடிய தொகையின் மதிப்பு 10,000 என கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 10,000ற்கு 5% கூட்டு வட்டி வீதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ தொகையை நம்ம பொதுவாக என்னன்னு எடுக்கலாம்னா அசல்னு சொல்லுவோம், பிரின்சிபல் வேல்யூ. அதனால Pன்னு குறிப்பிடலாம். T நேரத்தில் முதலீடு செய்யக்கூடிய தொகை, T நேரத்தில் முதலீடு செய்த தொகையை பொதுவாக P என எடுக்கலாம். P என்க. இதனுடைய மாறு வீதம், கூட்டு வட்டியின் மாறு வீதமானது dp/dt எதற்கு சமமாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா 5% கூட்டு வட்டியாக கொடுக்கப்பட்டுள்ளது. தொகையில் 5%, அதாவது Pயில் 5%ற்கு சமம். சதவீதம் எனும் பொழுது பை 100ன்னு குறிப்பிடலாம். எனவே dp/dt ஆனது எதற்கு சமமாக அமையும்னா P பெருக்கல் 5/100ன்னு எழுதிடலாம். இப்போ இதை மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கலாம், நமக்கு சுருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. 5/100 என்பதை புள்ளியில் எழுதும் பொழுது 0. அதாவது தசம எண்ணாக எழுதும் பொழுது 0.05 பெருக்கல் Pன்னு குறிப்பிடலாம். P மற்றும் DTயை இருபுறமும் தனித்தனியாக பிரித்து எழுதும் பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய P இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். 0.05 DT வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல போயிடும். இருபுறமும் தொகையை வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக தொகைப்படுத்தலாம். 0.5ங்கிறது மாறிலி மதிப்புங்கிறனால அதை வெளியில கிழுவா இருக்கிறனால வெளியில எடுத்துட்டு DTயை மட்டும் தொகைப்படுத்துறோம். 1/Pயின் தொகையீட்டு மதிப்பானது log P. 0.05ங்கிறது அப்படியே எழுதிடும். DTயை தொகைப்படுத்தும் பொழுது வகையீடு தொகையீடு கேன்சல் ஆக போக T என கிடைக்கும். இடதுபுற லாக் பயன்படுத்தி இருக்கிறதுனால மாறிலி மதிப்பிலையும் பிளஸ் லாக் சின்னு குறிப்பிடலாம். பிளஸ் லாக் சி ஆனது இடதுபுறம் வரப்ப மைனஸ் லாக் சி என மாற்றம் அடையும். மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு 0.05 TE. மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி கழித்தல்ல இருக்கிறத வகுத்தல் எழுதிக்கலாம். log of P/CE சமம் வலதுபுற மதிப்பு 0.05 into TE. மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் அடுக்கு குறிக்கி உயர்த்தும் பொழுது, அதாவது எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கிறோம், லாக் கேன்சல் ஆயிடும். P/C ஈக்குவல் டு e⁻0.05 into C. C ஆனது வலதுபுறம் போறப்ப C பெருக்கல் e⁻0.05 into T என்பது முதல் சமன்பாடாக குறிப்பிடலாம். ஆரம்பத்தில் அவர் வங்கி கணக்கில் முதலீடு செய்யப்பட்ட தொகையானது 10,000 கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப நிலையில Tயின் மதிப்பு 0ன்னு எடுக்கலாம். P என்ற தொகையானது 10,000 ஆகும். இந்த மதிப்புகளை சமன்பாடு 1ல் பிரதியிடும் பொழுது இடதுபுறம் 10,000ன்னு கொடுக்கிறோம். வலதுபுற மதிப்பு C அப்படியே எழுதிட்டு e⁻0.05 into Tயின் மதிப்பு 0. 0 பெருக்கல் 0.5 பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு 0 ஆயிடும். e⁻0த்தின் மதிப்பு 1. இப்போ 1 பெருக்கல் C எனும் பொழுது C. எனவே Cயின் மதிப்பு 10,000 என கிடைத்துள்ளது. Cயின் மதிப்பு சமன்பாடு 1ல் பிரதியிட்டு சமன்பாடு எழுதலாம். 1ல் பிரதியிடும் பொழுது P என்பது 10,000 இன்டு e⁻0.05 பெருக்கல் TE. அடுத்து 18 மாதங்களுக்கு பின்னர் அவர் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. அப்ப 18 மாதங்கள், Tயின் மதிப்பு 18 மாதங்கள். மாதங்கள்ல இருக்கிறத வருடத்திற்கு மாற்றி அமைத்து நாம Tல பிரதியிடலாம். 18 மாதங்கள் என்பது 1 வருடம் மற்றும் 6 மாதத்திற்கு சமம். இப்போ 1 வருடம் 6 மாதங்கள் அப்படிங்கிறது 1.5 1.5 வருடம் அப்படின்னு குறிப்பிடலாம். 1.5 வருடம் என்பதை என்னன்னு எழுதலாம், 1.5 வருடம் என குறிப்பிடலாம். Tயின் மதிப்பாக 1.5 பிரதியிட்டு Pயின் மதிப்பு கணக்கிடுவோம். P ஈக்குவல் டு 10,000 e⁻0.05 Tயின் மதிப்பு 1.5. 1.5 பெருக்கல் 0.05 இரண்டையும் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது P ஈக்குவல் டு 10,000 பெருக்கல் e⁻0.075 என்பது தேவையான தொகையாகும்.